சோஷியல் ஆங்ஸைட்டி பத்தி நான் போட்டிருந்த வீடியோக்கு பேர் ஓகே. நானும் இப்படித்தான் இருந்தேன் அம்மா, இப்ப மனதில் நிறைய தெம்பு, தன்னம்பிக்கை. உங்க பதிவு எனக்கு மாறுதலாக உள்ளது தாயே. பியூட்டிஃபுல், வெரி குட், வெரி குட். நீங்க எப்படி சொல்றது, நான் எவ்வளவு பேசினாலும், ஒரு டாக்டர் எவ்வளவுதான் சொன்னாலும், நீங்க குணமான உங்க வார்த்தைகள் அதிக ரீச் இருக்கும். நான் சொல்றத கேட்கறதை விட தன்னை போல ஒருத்தர் இதே மாதிரி இருந்து மீண்டாங்கன்னு மத்தவங்க கேட்கும் போது நீங்க சொல்ற அந்த வார்த்தைகள், அழகான வார்த்தைகள், நிறைய பேருடைய வியாதியை குணமாக்கும், சோஷியல் ஆங்ஸைட்டியை குணமாக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ. அதுக்கப்புறம் அருண் கார்த்தி என்ன சொல்றாங்க, வாட் பவர்ஃபுல் வேர்ட்ஸ் சொல்றாங்க. தேங்க்யூ. வியாதி திரும்பாமல் மருந்துகளை நிறுத்த முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஐ லவ் யூ மேம் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. ஹூ கேன் டேக் மெலட்டோனின் அப்படின்ட்டு நான் போட்டிருந்ததுக்கு மிராக்கிள்ஸ் என்ன சொல்றாங்க, 30-year-old இது சாப்பிடலாமா? நிச்சயமா சாப்பிடலாம். உங்களுக்கு எனர்ஜி வேணும். இப்போ மெலட்டோனின் பத்தி நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் நிறைய வருது. ஸோ சாப்பிடலாம். ஓகே. ஆனால் ரெகுலர் ஆகாதீங்க, தேவையாகும் போது சாப்பிட்டுக்கோங்க. அதான் ஒருத்தங்க அழகா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். அதாவது இட்ஸ் அ ஃபைன் பேலன்ஸ், இட்ஸ் அ ஃபைன் பேலன்ஸ். ஸோ ஓவர் டூ பண்ணாதீங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் கூட நஞ்சாயிரும். ஸோ தேவையான போது உங்களுக்கு தேவையான விதத்தில் அழகா சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சோஷியல் ஆங்ஸைட்டி அந்த வீடியோக்கு நல்ல ரீச். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் சொல்லியிருக்காங்க ராதாரமணி. சப்ஸ்கிரைபர்ஸ் கொஸ்டின் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். வலிப்பு நோய் மற்றும் மூட் ஸ்டெபிலைசர் மாத்திரைகளால் அதையே நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க பிள்ளைக்கு நீங்களே டயக்னோஸ் பண்ணி டாக்டரை வந்து எழுத வற்புறுத்துவீர்கள். சரியா? இப்படிலாம் இருந்துச்சுன்னா தாட் டிசார்டர் வரும், தாட் டிரைல்மெண்ட் ஈஸி ஆயிரும். நான் பேசியிருந்தேன். ஓகே. அதுக்கு ஜாய்லின் ஷர்லி என்ன சொல்றாங்க, ஐயூடி கிரியேட் ப்ராப்ளம், நான் ஹார்மோனல் ஐயூடி, ஹார்மோனல் ஐயூடி, கேன் யூ எக்ஸ்பிளைன்? இது ஏன் சப்ஜெக்ட்ல நீங்க ஒஜிஷியன்ட்ட தான் கேட்கணும், மகப்பேறு மருத்துவர். ஆனாலும் நான் ஒரு காமன் சென்ஸ் பதில் சொல்றேன். ஓகே. ஹார்மோனல் அப்படிங்கிறதுக்கே ரொம்ப போகாதீங்க. இன்ட்ரா யூட்டரைன் டிவைஸ், இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? கருத்தடை சாதனம். எப்படி கருத்தடை பண்ணுது இன்ட்ரா யூட்டரைன் டிவைஸ்? யூட்ரஸ்குள்ள ஒரு சின்ன ஒரு காப்பர் டீ மாதிரி காப்பர் அதுல இருந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த காப்பர் டீ சின்னதா தான் உள்ளதா இருக்கும். ஸோ இதை வந்து யூட்ரஸ்குள்ள வச்சுட்டா அது வந்து கரு வந்து அங்க தங்க விடாது. யூட்ரஸ்ல தானே கரு வளருது. ஸோ அந்த இடத்தில் இந்த காப்பர் டீ இருக்கும்போது மெக்கானிக்கல் பேரியர், எனக்கு தெரிஞ்சு இந்த மெக்கானிக்கல் பேரியர் ஐயூடி நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்தியா ஜனத்தொகை ஜாஸ்தி இருந்துச்சு. நான் கவர்மெண்ட் டாக்டர் நான் வேலை பார்த்துருக்கேன். எங்களை கம்பல் பண்ணுவாங்க, எத்தனை பேருக்கு நீங்க ஐயூடி வச்சீங்க, ஃப்ரீயா கொடுப்பாங்க, எத்தனை பேருக்கு ஐயூடி வச்சீங்க. ஏன்னா சில ஏழை தாய்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு யார் வருவா? ஏழைகள் தான் வருவாங்க. குழந்தைகளை பெற்று கருத்தடை சாதனம் இல்லாமல் குழந்தைகளை பெற்று உயிர் போற அளவுக்கு அவங்களுக்கு ரத்த சோகை வந்துடும். அந்த பிள்ளைகளும் சத்தான பிள்ளைகளா இருக்காது. ஸோ கவர்மெண்ட் அப்ப என்ன பண்ணாங்க, கருத்தடை சாதனம் நிறைய கொண்டு வந்தாங்க. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மெக்கானிக்கல் ஐயூடி, அந்த காப்பர் டீ ஹார்மோனல் இல்லை. ஸோ இதுக்கு வந்து நல்லா யூஸ் உண்டு. ஓகே. நிறைய நாள் அதை யூஸ் பண்ணாலும் சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப வர்றதில்ல. பட் எல்லாத்துக்குமே சைட் எஃபெக்ட்ஸ் உண்டு, இன்க்ளூடிங் த சன். ஓகே. அதுக்கப்புறம் சத்யா வெங்கட் என்ன சொல்றாங்க, யுவர் ஃபீ ஃபார் பர்சனல் அப்ரோச் இஸ் வெரி ஹை. எஸ் 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 எல்லாரும் பர்சனலா வந்து உங்ககிட்ட நான் தனியா பேசணுமே அப்படின்னு சொல்லி வரக்கூடாதுன்னு தான் நான் ஹையா வச்சிருக்கேன். உங்க ப்ராப்ளம். பட் நான் ரொம்ப சீப் தான், டெய்லி பேசிடுவேன், ஒரு மாசத்துக்கு பேசுவேன், உங்களோடே இருப்பேன். சப்போஸ் நீங்க வந்து ரொம்ப என்னைய டிஸ்டர்ப் பண்ணலன்னா 3 மாசத்துக்கு கூட இந்த ஃபீஸை நான் வச்சுக்குவேன். ஓகே. ஸோ ஐ எம் வெரி சீப். ஓகே. எல்லாரும் வந்து என்னைய தொந்தரவு பண்ணி என்னைய கெட்டவளா ஆக்கிடக்கூடாது. ஆமா, நல்லவளாவே இருக்க முடியுமா? கடவுள் மாதிரி இருக்க முடியுமா? முடியாது இல்ல. ஸோ அதுக்காகத்தான் ஃபீஸ் ஹை அப்படின்ட்டு நீங்க நினைக்கீங்க. பட் இட் இஸ் நாட் ஸோ. எனக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுக்கறவங்களும் இருக்காங்க. ஓகே. ராணி பீட்டர் என்ன சொல்றாங்க, மேம் தேங்க்யூ ஃபார் ஷேரிங் ஹெல்த் சீக்ரெட்ஸ் இல்ல,
இது வந்து நீங்க if you take the effort and learn every day, it is no more secrets. எல்லா சீக்ரெட்ஸும் வெளியே வந்துடும். எஸ், நல்ல விஷயங்கள் அதை பத்தி நல்லா படிச்சு தான் கற்று அறிந்ததை உலகத்துக்கு ஷேர் பண்றவங்க யூடியூப் வழியா புக்ஸ் எழுதி அது வெளியே வர்றதுக்கெல்லாம் நாளாகும். நல்ல வேளை இந்த யூடியூப் வந்துச்சு, மீடியா பவர்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ நல்ல விஷயங்களும் சீக்கிரம் வந்தடையுது. வி ஷுட் கேர் டு ஜஸ்ட் லிசன் டு தம். அவ்வளோதான். I appreciate your dressing sense and your accessories. Love to watch you for your soothing voice. Thank you. The accessories நீங்க சொல்லி நானே என்னெல்லாமோ போட்டுட்டு வரேன். Thank you. Social anxiety. Okay, step by step விளக்கம். CBT-ல, அதாவது cognitive behavioral therapy without tablets. புரிந்து கொள்றது மூலமா, நம்ம பிஹேவியரை மாத்துறது மூலமா எப்படி மனவியாதிகளை, பெரிய பெரிய மனவியாதியையும் குணமாக்கிடலாம். அதுக்கு நான் சொல்றதுக்கு தமிழ் என்ன சொல்றாங்க? Very beautiful explanation, ma'am. Thanks. Perhaps please guide me to overcome stage fear, ma'am. When I confidently start speaking, my voice trembles and I am totally losing confidence to speak and stopping in between during meetings in the office. அழகான கேள்வி, அழகான கேள்வி. அப்ப இவங்க ஒரு பவர்ஃபுல், நீங்க உங்க ஏஜ், உங்க செக்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, நிறைய பேர் ஆணும் பெண்ணும் இணைங்காங்க. இணைதான், அதில் ஒண்ணுமே இல்லை. ஐ எம் ஓகே, யூ ஆர் ஓகே தான். ஆனாலும் ஆண்களுடைய பாடியில ஒவ்வொரு செல்லும் XY, பெண்களுடைய உடம்புல ஒவ்வொரு செல்லும் XX. ஸோ நீங்க இந்த டிப்ஸ்லாம் எனக்கு கொடுத்தீங்கன்னா பதில் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் அ வெரி பவர்ஃபுல் பர்சன் ஒர்க்கிங். ஓகே, கான்ஃபிடென்ட்டா பேச தொடங்குறேன். மை வாய்ஸ் ட்ரெம்பிள்ஸ். அதான் ஏதோ ஒரு உணர்ச்சி, ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு தயக்கம், அதுக்கு நம்ம பேர் கூட சொல்ல முடியாது. அப்படி அன்கான்ஷியஸ் ரீசன்ஸ் அதுல வாய்ஸ் ட்ரெம்பிள் ஆகுது. ஓகே, உடனே ஏன் பயப்படுறீங்க? அந்த ட்ரெம்பிளிங் வாய்ஸ் நிறைய நேரம் சினிமாலெல்லாம் எவ்வளவு பெரிய எஃபெக்ட் கொடுக்கும் தெரியுமா? அந்த வாய்ஸ் ட்ரெம்பிள் ஆகாதான்னு எத்தனை டைரக்டர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க தெரியுமா? அது இமோஷனை கூட்டுது, உங்க தயக்கத்தை காட்டுது, உங்க பயத்தை காட்டுது. ஒரு ரோபோ மாதிரி கத்தி கத்தி கத்தி, ஒரு அரசியல்ல பேசுற மாதிரி மேடையில நத்தியாவது சொல்லுவாங்க கத்தி கத்தி. அதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்க முடியுமா மீட்டிங்ல? எல்லாரும் இன்டெலிஜென்ட் பீப்புள்ல, அலர்ட்டா இருப்பாங்கல்ல, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துல உங்க வாய்ஸ் ட்ரெம்பிள் ஆகுது. லெட் இட் ட்ரெம்பிள். அதுக்கே தனியா ஒரு எஃபெக்ட் இருக்கும். எல்லாரும் உங்களை ஒரு மனுஷனா பார்ப்பாங்க, ஒரு மனுஷியா பார்ப்பாங்க, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஆதரவும் அன்பும் கூடும். I'm totally losing confidence. Why? உங்க வாய்ஸ் நடுங்குதுன்னு சொல்லிட்டு ஏன் கான்ஃபிடன்ஸை லூஸ் பண்ணணும்? மாத்தி போடுங்க, கத்தி அறுவாலை மாத்தி போடுங்கம்பாங்கல்ல, அது மாதிரி உங்க திங்கிங்க, உங்களது தாட்டை மாத்தி அமைங்க. பேரடைம் ஷிஃப்ட் கொண்டு வாங்க. To speak and stopping in between during meetings in the office. எல்லாத்துக்கும் வரும். எப்படி சமாளிப்பாங்க? கொஞ்சம் பேர் ஏதாவது தண்ணி குடிக்க மாதிரி பண்ணுவாங்க, கொஞ்சம் இருமல் வர்ற மாதிரி பண்ணுவாங்க, கொஞ்சம் ஒரு பிரேக் எடுப்பாங்க. இந்த ட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு தெரியல. ஓகே, ஸோ ரெஸ்பெக்ட் யுவர் பாடி, ரெஸ்பெக்ட் யுவர் ஃபீலிங்ஸ். இதுக்காக இன்னும் மாத்தி கான்ஃபிடன்ஸை லூஸ் பண்ணிட்டேன், அது மட்டும் வேண்டாம். ஓகே, புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க இன்னையில இருந்தே அழகான பெரிய பேச்சாளரா மாறிடுவீங்க. ஓகே.